எங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள், எங்களை நேசிக்கின்றவர்கள். ஆகவேதான் வந்திருக்கின்றார். இன்றைக்கு மாத்திரம் வரவில்லை, அன்றைக்கு ஒரு நாள் பயணத்தை மேற்கொண்டார். அழிந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் எம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிற எம் தலைவரை சந்திப்பதற்காக அன்றைக்கும் கடலிலே பயணித்தார். அந்த துடிச்சல் உள்ளவர், எங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறவர், இன்றைக்கும் இந்த இடத்திலே சென்று இலங்கை அரசாங்கம் இனப்படுகொலை செய்கிறது, உன்னால் நிறுத்த முடியுமா என்று கேட்டுவிட்டு இங்கே வந்திருக்கிறார். ஆம், எம்மை நேசிக்கின்ற ஒரு அன்பு உள்ளம், எங்களுக்காக எந்த இடத்திலும் சிங்கமாக கர்ச்சிக்கின்ற அந்த குரலுக்கு சொந்தக்காரன் வந்திருக்கின்றார். ஆம், உங்களோடு உணர்ச்சியாக இந்த இடத்திலே உரை நிகழ்த்த போகிறார். எங்கே அவரை அழைக்கின்றேன். வா அண்ணா, எங்கள் வைகோ அண்ணா, வா அண்ணா, எங்கள் வைகோ அண்ணா, நீ எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாய். நெஞ்சை நிமித்து நிற்கின்றோம், நாம் சாக மாட்டோம். ஓயாத அலையாக அடித்துக் கொண்டிருக்கிற அந்த ஓயாத அலைகளுக்கு உன் பேச்சு வலி சேர்க்கும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திங்களொடும் செழும்பருதி தன்னொடும் விண்ணொடும் முடுக்களொடும் மங்குல் கடல் இவற்றொடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு. சிங்களஞ்சேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர், பொங்கு தமிழர் கிண்ணல் விளைத்தால் சங்கார நிஜமென சங்கே முழங்கு. அகிலத்தின் அழகிய பூந்தோட்டமாம் சுவிட்சர்லாந்து நாட்டின் எழிலார்ந்த நந்தவனமாம் உலகெங்கும் வாழும் மனிதர்களின் மனச்சாட்சி என்று மதிக்கப்படுகின்ற ஐநா மன்றத்தின் மனித உரிமை நிறுவனம் அமைந்திருக்கின்ற ஜெனீவா திருநகரில் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கின்ற தமிழ் ஈழ மக்களே, எனது அன்பு தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, பாசமிகு பெரியவர்களே, விடுதலை போரில் களத்திலே நிற்கும் வேங்கிகளுக்கு துணையாக ஐரோப்பா கண்டத்திலே முழக்கம் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற வாலிப வரி புலிகளே, சர்வதேச பத்திரிகையாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரையாற்றிய மறைத்திரு பேராயர் இமானுவேல் அவர்களே, உரை நிகழ்த்திய டாக்டர் நீல்சன் அவர்களே, பேராசிரியர் எமெல்லியோ அவர்களே, டாக்டர் சார்ல்ஸ் கிரேஸ் அவர்களே, சகோதரி டியூட்ரி மெக்கானல் அவர்களே, அனைத்துலக தமிழர் ஒன்றிய நிர்வாகிகளே, அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சின் அடித்தளத்திலே இருந்து பீரிட்டெழும் நன்றி உணர்ச்சியை வணக்கத்தோடு முன்வைக்கிறேன். வெண்பனி மகுடம் தாங்கிய உயர்ந்தோங்கிய சிகரங்கள், ஆல்ப்ஸ் மலைமுகடுகளை தாங்கி நிற்கும் எழிலார்ந்த ஏரிகள் நிறைந்திருக்கின்ற சுவிட்சர்லாந்து நாட்டில் ஏப்ரல் திங்கள் 3ஆம் நாள் புத்தாயிரம் தொடங்கி 3 திங்கள் கழிந்ததற்கு பின்னர் இந்த மாபெரும் மக்கள் வெள்ளத்தில் உரையாற்றுகின்ற உன்னதமான சந்தர்ப்பம் அமைந்ததை எண்ணி
வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய ஆருயிர் சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐரோப்பா கண்டத்தின் பல்வேறு தேசங்களிலே இருந்து 8 திசைகளிலே இருந்தும் ஜெனீவா நகரிலே வந்து குவிந்திருக்கின்றீர்கள். உலகில் புலம்பெயர்ந்த தமிழர்களாக துன்பங்களை துயரங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களாக வரலாற்றின் வைகரை காலத்திலே இருந்து கொற்றம் அமைத்து அரசோச்சி நடத்திய சரித்திரம் கண்ட ஒரு இனம் இன்று நாடற்றவர்களாக நாதியற்றவர்களாக என்று எங்கள் துயரம் நீங்கும், எங்கு எங்கள் கண்ணீர் நிற்கும், என்று எங்கள் தாயகத்தின் விடுதலை மலரும் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்து நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரிகளுக்கும் இனிய தோழர்களுக்கும் மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளிலே இந்த சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்கெல்லாம் நான் சொல்வேன், நூற்றாண்டின் நுழைவாயிலே உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். இந்த புத்தாயிரம் நல்லாயிரமாக தொடங்கட்டும் என்ற நம்பிக்கையோடு the threshold of the new millennium, அதன் தொடக்க வாசலிலே உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். பனிக்காலம் வந்தால் வசந்த காலம் வராமலா போகும். if winter comes can spring be far behind என்று ஆங்கில கவிஞன் சொன்னார். எனது இனிய தோழர்களே, பனிக்காலம் நீங்கி இருக்கிறது, இளவேனில் காலம் இங்கே தொடங்கி இருக்கிறது. வசந்தத்தின் வாசலிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. ஆம், பருவங்கள் மாறி மாறி வருவதை போல், வெளிச்சத்துக்கு ஒரு இருட்டு கட்டியம் கூறுவதை போல், பொழுது புலரப்போகிறது என்பதற்கு வைகரை அடையாளம் காண்பிப்பதை போல், பனிக்காலம் மறைந்து இளவேனில் காலம் அரும்பி இருப்பதை போல், இன்னும் சில தினங்களிலே இந்த சுவிட்சர்லாந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குன்றுகளின் சரிவுகளில் மலர்கள் பூத்து குலுங்குவதை போல், பனிக்காலத்துக்கு பின்னர் எங்களுக்கு வசந்த காலம், அடிமை இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிற காலம், தமிழீழம் மலர போகின்ற காலம், அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே திரண்டிருக்கின்றோம். பல பல என பொழுது விடுகின்ற போது விருட்சங்களின் கிளைகளிலே இருக்கக்கூடிய பறவைகள் சிறகடித்து பறக்கின்றன. ஆதவன் மலை வாயிலே விழுகின்ற மாலை வேளையில் அந்தி பொழுதினில் பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்புகின்றன, குஞ்சுகளுக்கு உணவு கொடுப்பதற்கு திரும்புகின்றன. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலே இருந்து பறவைகள் சில மாத காலங்கள் உணவுக்கும் தண்ணீருக்கும் நெடுந்தொலைவுக்கு பறந்து செல்கின்றன. தமிழகத்திலே வேடந்தாங்களுக்கு ஆஸ்திரேலிய நாட்டு பறவைகள் வருகின்றன. ஆனால் எங்கிருந்து வந்தாலும், எந்த மண்ணிலிருந்து வந்ததோ அந்த பறவைகள், எந்த கிளைகளில் இருந்து புறப்பட்டதோ அந்த புள்ளினங்கள் அங்கே மீண்டும் சிறகடித்து ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து தங்கள் இருப்பிடத்துக்கே செல்கின்றன. அந்த பறவைகளுக்கு கூடுகள் இருக்கின்றன, விலங்குகளுக்கு காடுகளிலே குகைகள் இருக்கின்றன. ஆனால் நாடாண்ட ஒரு இனத்துக்கு, உலகத்துக்கே கலையை, இலக்கியத்தை, வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுத்த பழந்தமிழ் இனத்துக்கு, உலகத்தின் பூர்வ தமிழ் குடிமக்களுக்கு சொந்த நாடு இல்லையா என்ற அவலம் நீங்குவதற்கு எப்படி அந்த பறவைகள் தங்கள் இருப்பிடத்தை தேடி செல்கின்றனவோ அதை போல என் சகோதர சகோதரிகளே, தங்கள் தாயகமாகிய ஈழ தமிழகத்துக்கு, சுதந்திரம் பெற்ற தமிழீழத்துக்கு நீங்கள் திரும்புகிற காலம் வெகு விரைவிலே நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். இது எங்கள் புதிய யுகம், எமது யுகம் என்று தமிழீழ தேசிய தலைவர், நான் உயிருக்கு உயிராக நேசித்து வருகிறேன் ஆருயிர் பிரபாகரன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள்.
எத்தனை கவலைகளோடு இந்த வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். என்னை அறிமுகப்படுத்திய என்னுடைய அன்பு தம்பி, நான் அடர்ந்த வவுனியா காடுகளுக்குள்ளே பீரங்கிகளின் சத்தம் கேட்டுக் கொண்டிருந்த பொழுது, கடல் வழி, தரை வழி, விண்வெளி தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது, தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவரை சந்திக்க சென்ற அந்த நாளை எனக்கு நினைவூட்டினார். நான் ஈழ தமிழ் மக்களின் உரிமைக்காக, மனித உரிமைக்காக, நீதிக்காக, நியாயத்துக்காக என் குரல் நியூயார்க்கிலே ஒலித்தது. 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேம்ஸ் நதி கரையிலே ஈழ தமிழ் மக்களுக்காக லண்டன் மாநகரிலே என் குரல் ஒலித்தது. 11 ஆண்டுகளுக்கு முன்னாலே அடர்ந்த வவுனியா காடுகளிலே என் குரல் ஒலித்தது. இன்று 2000 ஏப்ரல் 3 ஜெனீவாவில் மனித உரிமை கமிஷனுக்கு முன்னாலே உங்கள் சார்பிலே என் குரல் ஒலிக்கின்றது. சில நிமிடங்களுக்கு முன்னால் வரையில் நான் மனித உரிமை கமிஷனுடைய அலுவலர்களை, அதனுடைய தலைவர் மேரி ராபின்சன் அவர்கள் நியமித்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளை உங்கள் சார்பிலே, தமிழீழ மக்கள் சார்பிலே, மனித உரிமைகளின் சார்பிலே சந்தித்து விட்டு திரும்பினேன். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் சொன்னேன், பல்லாயிரக்கணக்கான ஈழ தமிழ் மக்கள் இதே ஜெனீவா நகரத்திலே இந்த வேளையிலே திரண்டிருக்கிறார்கள். அவர்களின் சார்பிலே உங்களை சந்திக்கிறேன் என்று உங்களை பற்றி அவர்களிடத்திலே தெரிவிக்கிற போது குறிப்பிட்டேன். பெற்றோர்களை பிரிந்து, பெற்ற தாயை பிரிந்து, தகப்பனை பிரிந்து, கட்டிய மனைவியை பிரிந்து, பெற்றெடுத்த குழந்தைகளை பிரிந்து ஆண்டு கணக்கிலே துன்பங்களை, துயரங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். எண்ணற்ற வாலிபர்கள் வாழ்க்கையின் வசந்தத்தை எந்த காலத்திலும் எண்ணி பார்க்காமல் இனிய இல்லற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாலிபத்தின் வசந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இந்த இளமை பருவத்தில் லட்சிய தாகம் கொண்டவர்களாக, தங்கள் தாயகத்தினுடைய விடுதலைக்கு தங்களுடைய பங்களிப்பை தருகின்றவர்களாக, உலகிலே எண்ணற்ற இளைஞர்கள் இதே சுவிஸ் நாட்டில், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெர்மனியிலே, பிரான்சிலே, இத்தாலியிலே, நார்வேயிலே, ஸ்வீடனிலே, இங்கிலாந்து நாட்டிலே அவர்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை சௌகரியங்களையும் சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில்